சிங்கள மக்கள் வாழ்ற பகுதிகளுக்குள்ள நாங்க வரும்போது ஒரு சிவலிங்கம் இந்த இடத்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதான். ஆனா அந்த சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதை மறைத்திருக்கிறார்கள். அம்மாந்தோட்டை இது. சரி, நன்றி. இந்த பெரிய முள்ளு உண்மையான வரலாறுகளை அகழ்ந்தெடுத்து உண்மையான வரலாற்று எவ்வளவு காலம் தமிழ் தெரியும்? ஐயோ, வாகனங்களுக்குள்ளால பயணம் செய்து வர்றது மிக கரைச்சலா இருந்தது. மாலை வேளையில இப்படி ஒரு வீதியில ஒரு தாய் பிள்ளைகள் அப்படிதான் நாங்கள் பெரிய அலை வந்து வெள்ளைக்காரர்களை தட்ட அவர்கள் குதூகலிச்சு கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு வித்தியாசமான அறை தான். நீங்க வாங்க பாருங்க, அந்த கட்டிடத்துல இருந்து இந்த கட்டிடத்துக்கு வாரதுக்கு ஒரு அது நல்ல ருசி. நல்ல அகலமான விசாலமான ஆறு. என்ன அழகப்பா. இது தனி நபரினுடைய கோயில். வயல் நிலங்களுக்கு மத்தியில சும்மா அது வாய்க்கு ஐயா சொன்னவர் சாப்பிட்றது கரைச்சலண்டு சாப்பிட்டுட்டு பாத்தீங்களா? ஒரு பழம் 3000 ரூபாவா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு. இப்ப 5 கால ஆகுது. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, இலங்கையில ஊவா மாகாணத்துல கதிர்காமம் என்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நிக்கிறேன். இங்க இருந்து நான் எங்க போறேன்னா, இலங்கையினுடைய கரையோர பகுதிகளில் ஒன்று மாத்தரை. அந்த மாத்தரை என்ற இடத்துக்கு போறேன். நான் இப்ப நிக்கிற இந்த இடத்துல இருந்து 123 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். இரவு நேர பயணமாகவும் இது இருக்கும். இப்பவே இருள்ற மாதிரி தான் இருக்கு. 5 கால் இன்னொரு 1.5 மணித்தியாலத்துல முழுமையா இருண்டும். இதுவரைக்கும் நான் பயணம் செய்து வந்த பகுதிகளில் எல்லாம் பகல் வேளையில தான் பயணம் செய்திருப்பேன். ஆனா இன்றைக்கு இரவு நேர பயணமும் இதுக்குள்ள அடங்குது. எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மணிப்பத்தனை அழுத்தி வைத்திருங்கள். அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்ப நாங்கள் பயணத்தை தொடங்கலாம். இந்த காட்சியை பார்த்தீங்களா? அருமை, அருமையோ அருமை. அதில் பாருங்க, நிறைய பறவைகள் எச்சம் போட்டு அந்த பகுதி அப்படியே வெள்ளையாகவே இருக்குது. அதை விட இப்போவுமே அதில் நிறைய பறவைகள் இருக்குது. இந்த காட்சி மாலை வேளையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீதியை கவனிக்காமல் போட்டோம். இந்த வீதியால் திரும்பணும். பெரிய ஒரு விகாரை. இப்படி சிங்கள இடத்துல விகாரைகள் இருந்தா நான் பார்த்து ரசிப்பேன். நல்லா இருக்குது கண்டு. இங்க பாருங்க, தங்கச்சூரியனே.
நான் வரும்போது அதில் ஒரு பகுதி நல்லா இருந்தது. வீதியினுடைய 2 பக்கங்கள்லையுமே தொடர்ச்சியாக மரங்கள். ஏற்கனவே போட்ட காணொளிகளை பார்ப்பீங்களா இருந்தால் சிங்கள மக்கள் வாழ்கிற பகுதிகளுக்குள்ளே நாங்கள் வரும்போது வீதியினுடைய 2 பக்கங்கள்லையுமே தொடர்ச்சியாக மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் நிற்கிது. அதை விட நான் அம்பாறை மாவட்டத்தில் சிங்கள மக்கள் வாழ ஆரம்பித்த அந்த பகுதிகளுக்கு வரும்போது சின்ன சின்ன மரங்கள் தொடர்ச்சியாக நிற்குது. அப்போ அவர்கள் மரங்களை 2 பக்கங்கள்லையுமே வைக்கிறார்கள் என்றதை உணர முடியுது. அது ஆனால் உண்மையிலே அது வாழ்த்தப்பட வேண்டிய விடயம். எங்களுக்கு இல்லை இடையில இருக்கிற விடயங்களை தாண்டி இது வாழ்த்தப்பட வேண்டிய விடயம். ஏனென்றா நான் இந்த பயணத்தை தொடங்கி வரும்போது போட்ட காணொளியிலிருந்து பார்ப்பீர்களாக இருந்தால் தமிழர்களினுடைய பகுதியை தாண்டி வந்ததுக்கு பிறகு சிங்கள மக்கள் வாழ்கிற பகுதிகளில் மரங்கள் அதிகம். அப்போ அவர்கள் மரத்தை நேசிக்கிறார்கள், இயற்கையை நேசிக்கிறார்கள். அதே மாதிரி நாங்களும் நேசிக்கணும் என்றதை தான் இந்த இடத்தை பதிவு செய்கிறேன். இதுக்கு முதல் இருந்த மாதிரி இப்போ தமிழர்கள் நினைத்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பான ஒரு அதை இந்த இடத்த பதிவு செய்ய விரும்பல மக்களுக்கு விளங்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி வந்திருந்தால் நாங்கள் எதிர்பார்க்கிறத விட இன்னும் சிறப்பாக, இதை விட இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம். எதிர்காலம் பற்றி நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் எல்லாம் நானும் தான், எல்லாரும் நாங்கள் எல்லாருமே யோசிக்கணும். அதுக்காக எதிர்கால சந்ததிக்கு நல்ல ஒரு நிலத்தை கொடுத்துட்டு போகணும். நாங்கள் வந்து பணத்தை வைக்கிறதால எந்த பயனுமே இல்லை, நிலத்தை கொடுத்து போகணும். நான் சொல்கிறதால செய்ய போகிறீங்களான்றது தெரியல, ஆனால் வச்சா நல்லா இருக்கும். நீங்கள் சிங்கள பகுதிகளுக்கு போய் பார்த்தாலே தெரியும். ஏற்கனவே இருக்கிற பெரிய பெரிய மரங்களை தாண்டி புதிய மரங்கள் நிறைய வீதி ஓரத்தில் வைக்கிறார்கள். அதை வச்சு தான் சொல்கிறேன். இடப்பக்கம் திரும்பி 21 கிலோமீட்டர் தூரத்தில் ஹம்பாந்தோட்டை வருது. எல்லாமே இந்த மாதிரி அன்பளிப்பு கடைகளாக தான் இருக்குது. பொம்மை இருக்குது, பந்து இருக்குது, அந்த மாதிரி தொடர்ச்சியாக அன்பளிப்பு கடை தான் இருக்குது. இத்தனை கடை இருக்கும்போது இந்த கடையை தெரிவு செய்து வாங்குவார்கள்னு எனக்கு தெரியலை. அதை விட ஏன் இந்த மாதிரி எல்லா கடையும் வச்சிருக்கிறார்கள்னு தெரியல. ஒருவேளை இது முக்கியமான ஒரு இடமாண்டும் எனக்கு தெரியல. ஹம்பாந்தோட்டை இது. சரி, நன்றி. அங்கால 2 இங்கால 2 போகும்போது 2 வாகனங்கள் போகலாம். விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு இந்த பகுதியில். நான் இப்போ நிற்கிறது அம்பலாந்தோட்டை என்ற இடம். அம்பலாந்தோட்டை நகரப்பகுதியை பாருங்கோ. எனக்கு என்ன ஆசைன்னா இப்படி ஒரு வாகனத்தில் நிறைய நண்பர்கள் சேர்ந்து சுற்றுலா போகணும். அதில் பாருங்க ஒரு மெத்தை போட்டு உள்ளுக்கு நிறைய பேர் நித்திர கொண்டு இருக்கிறார்கள். மாத்தரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த நாங்கள் இப்போ நாங்கள் குன்கம என்ற ஒரு இடத்துல ஒரு அறைக்கு வந்திருக்கிறோம். இந்த காணொளியினுடைய தொடர்ச்சி இருக்குது. நாளைக்கு காலமே உங்களை சந்திக்கிறேன். இப்போ குளிச்சுட்டு சாப்பிட்டு நித்திர கொள்ள போகிறேன். இன்றைக்கு 10ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு மாத்தரையில் ஒரு அறையில் நாங்கள் தங்கி நின்றாங்க. இதுதான் நாங்கள் தங்கி இருந்தார். இங்கே இருந்து இனி அடுத்த கட்டமாக பயணம் செய்ய போகிறேன். பயணம் செய்கிற நேரம் பார்க்குற விடயங்களை இந்த காணொளியினுடைய தொடர்ச்சியாக தரப்போகிறேன். இப்போ போகலாம். நாங்கள் இப்போ ஹம்பாந்தோட்டை என்ற இடத்துல நிற்கிறோம். நாங்கள் நேற்று பயணம் செய்து வரும்போது மாத்தரைக்கு போவோம் இரவிலேன்னு சொல்லித்தான் எங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க. ஆனால் பயணம் வந்து கொண்டிருந்த போது ஒரு கொஞ்சம் இருளுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நாங்கள் இங்கே இருக்கிற ஏதாவது ரசிக்கிற மாதிரியான இடங்கள் இருக்கலாம்ன்றதுக்காகத்தான் இரவு அதில் ஒரு அறையில் தங்கி நின்றுட்டு அதுக்கு பிறகு இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இதால் நாங்கள் இப்போ இடப்பக்கம் திரும்ப போகிறோம். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு கடற்கரை இருக்குதாம், ரேஹவ பீச் என்றதை சொல்கிறார்கள். அந்த கடற்கரைக்கு நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவார்களாம். நாங்கள் இப்போ போகிற நேரம் அங்கே எப்படி இருக்கோ தெரியலை, இருந்தாலும் இருக்கா போய் பார்ப்போம். எல்லா கடற்கரையும் ஒரே மாதிரி தான். ஆனால் நான் தங்கியிருந்த அந்த விழா நடத்துகிறான்னா சொன்னவர் இந்த
கடற்கரை வந்து மிக சிறந்த ஒரு கடற்கரையாம். நிறைய சுற்றுலா பயணிகள் வருவார்களாம். ஓ, ஆலை மரங்களை பாருங்க, இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறாங்க. சரி, அந்த ரெக்காவை கடற்கரைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம் கடற்கரையில் யாருமே நிற்க மாட்டார்கள்னு தெரியும். ஏன்னா 11 மணி நேரம். அதை விட இன்றைக்கு விடுமுறை நாள் வேற இல்லை. ஆனால் கடற்கரை உண்மையாக நல்லா இருக்குது. வித்தியாசமாக நல்ல வடிவாக இருக்குது. ஆனால் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இருக்கிற தாவரங்கள், அதில் இருக்கிற சில தாவரங்களை தாண்டி எல்லா கடற்கரையும் மாதிரி தானப்பா இருக்குது. அந்த அண்ணா சொன்னதை கேட்டு இங்கே வந்த நான், மக்கள் தொகை இருந்தால் தான் கடற்கரை அழகாகும் என்று சொல்வார்கள். எனக்கு என்ன உண்மைதான் போல கிடக்கு. சரி, அந்த கடற்கரையை பார்த்துட்டு இப்போ அடுத்த கட்டமாக பயணம் செய்கிறோம். இந்த பகுதியில் பாருங்க, நிறைய தெருவோர கடைகள் இருக்குது. இவ்வளவு தெருவோர கடைகளையும் அவர்கள் தொடர்ச்சியாக வச்சிருக்கிறார்கள்னா அவர்களுக்கான வருமானம் வருது. அப்படி என்ன வருமானம் வருதுன்னா இந்த வீதியால் நாளாந்தம் எவ்வளவு வாகனங்கள் பயணம் செய்யும்ன்றதை நீங்களே யோசிச்சுப்பார். ஒட்டு பார்த்து போகுது. நாங்கள் வரும்போது ஏதோ பெரிய ஒரு முள்ளு குத்தி போய் கிடக்கு, ஒட்டி கொண்டு தான் போகணும். நீ பாரு, இந்த பெரிய முள்ளு குத்தி இருக்குது. இப்போ ஒரு கடற்கரையை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தால் இங்கே இந்த டயர் வந்து ஒட்டு அந்த முள்ளை உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதை பார்க்காம போக முடியாது. ஏனெண்டா காற்று நல்லா குறைஞ்சி போச்சு. வாகனம் ஓடும்போதே, பைக் ஓடும்போதே எங்களுக்கு அதில் வித்தியாசம் தெரிஞ்சது. எனவே இப்போ நாங்கள் இந்த பைக்குக்கு காற்றெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது நாங்கள் போகிற பயணம், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இலங்கையை சுற்றி பயணம் செய்யும்போது பஞ்ச ஈச்சரங்களுக்கும் பயணம் செய்ய போகிறேன்ண்டு. அந்த அடிப்படையில் தற்போது நான் எங்கே பயணம் செய்ய போகிறேன்டா, இலங்கையில் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக இருக்கிற தொண்டீச்சரம். அந்த தொண்டீச்சரம் தற்போது இருக்குதா என்று சொல்லி கேட்டால் அது கேள்விக்குறி என்பதை தாண்டி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இது வரைக்கும் போய் பார்த்ததில்லை. அப்போ இன்றைக்கு நாங்கள் அடுத்த கட்டமாக தொண்டீச்சரத்துக்கு பயணம் செய்ய போகிறோம். தங்கால என்ற இடத்துல நிற்கிறேன். அதால் நான் இப்போ இடப்பக்கம் திரும்பணும். இவ்வளோ வாகனங்கள் நடந்தா முழுமையாக சிங்கள மக்கள் தான் நீங்கள் வாழ்கிறார்கள். வேறு இந்த இடங்கள்ல எல்லாம் முந்தக்கூடாது. முந்தி செல்வதற்கு தடை. இதில் பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய முன்பகுதி மண், அடுத்தது மண் போட்டு புத்தரை மாதிரி மாற்றி இருக்குது. அதில் ஒரு பூச்சாடி மாதிரி வச்சிருக்கு, பார்க்க வடிவாக இருக்குது. இந்த இடத்து வீதிகள் ஒரே வளைவு நெளிவாக இருக்குது. எவ்வளவு சுத்த வேண்டியதாக இருக்குது. நேர் வீதின்னா வேகமாக போயிருக்கலாம் போல இருக்குது. ஆனால் சுற்றி தான் வீதிகள் வருது. இந்த வீதியால் பயணம் செய்யும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிற ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனாலும் நிறைய நேரம் தேவைப்படுது. எல்லா இடத்தையும் வேகமாக போக முடியாது. பாருங்க, கடல் அடிக்கிற அடியை பாருங்க. மாத்திரை மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். இருந்தாலும் தொண்டீச்சரத்துக்கு இன்னும் 14 கிலோமீட்டர் பயணம் செய்யணும்.
தெய்வேந்திர என்ற இடத்துல நிற்கிறோம். நீங்கள் எல்லாரும் படித்து அறிஞ்சிருப்பீங்க தெய்வேந்திர முனியண்டு. இதில் பாருங்க ஒரு கோயில், பௌத்த கோயில். ஐயா, தேனவரம் டெம்பிள், தேனவரம் டெம்பிள், தேனவரம் டெம்பிள், கிருஷ்ணன் கோயில். தேவேந்திர தெய்வேந்திர தேவேந்திர. What the place? What is the name? தேனவரம் டெம்பிள். Temple where? Temple. Tamil temples? Temple? No, temple. Yeah. தேனவரம் டெம்பிள் அண்டு இருக்குது. இந்த வீதிக்குள்ளே விட்டு பார்ப்போம். அந்த கோயில் எங்கே இருக்குது, தொண்டீச்சரம் இருந்த இடம் எது என்ற விடயம் உண்மையிலே எனக்கு தெரியல. தமிழா இது தொண்டீச்சரம் இருந்த இடமா? தொண்டீச்சரம் சிவன் கோயில் இருந்ததா இதில் முந்தி? இப்போ சைவ கோயிலாக இருக்கா உள்ளுக்கு? உள்ளுக்கா போய் பார்க்கலாமா? உள்ளுக்கு அதில் பாருங்க ஒரு பெரிய ஜானை நிற்குது. கிட்ட போக விட மாட்டார்களாம், நூல் கட்டி இருக்குது. அதனால் நாங்கள் இந்த இடத்த நின்றே பார்த்துட்டு அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு போவோம். வாங்க. ஆமாம், என் உடலில் ஏதாவது வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு? எனக்கு தெரியுது. இதில் பாருங்க ஒரு பெரிய புத்தர் சிலை உண்டு. இந்த பெரிய புத்தர் சிலை பன் சிலை என்று சொல்கிறார்கள். சரி, இது ஆனால் இந்த இடத்துல தான் தொண்டீச்சரம் இருந்திருக்கு போல. வாங்க. தொண்டீச்சரம் ஒன்று போட்டு இந்த கோயிலை தான் போட்டிருக்குது. இது எங்கே இருக்குது? இது அந்த முகப்பு பகுதி. அதில் பாருங்க ஒரு முகப்பு பகுதி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வருவோம். இந்த இடத்து பாருங்க ஒரு பெரிய சூளம் இருக்குது. அடுத்தது இந்த பகுதியிலையும் பாருங்க ஒரு பெரிய சூளம் இருக்குது. இந்த பகுதியிலையும் ஒரு பெரிய சூளம் இருக்குது. அடுத்தது இந்த பகுதியில் இருக்கிற தூணை பாருங்க. உங்களுக்கு பாருங்க கிருஷ்ணன் தெரியுது. அதில் கிருஷ்ணனை வச்சு வழிபடணும். இது ஒரு கிருஷ்ண கோயிலாக வழிபடப்படுது. அப்படி எந்த பக்கம் வாங்க. இதில் ஒரு புத்தர் சிலையில் 4 பக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் பாருங்க நிறைய புறாக்கள் இருக்குது. புறாக்களுக்கெல்லாம் தீனி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த கோயில் பகுதியை உள்ளுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். இது ஒரு கிருஷ்ணன் கோயிலாக உள்ளுக்கு கிருஷ்ணனை வச்சு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொண்டீச்சரம் இருந்த இடத்துல நிற்கிறேன். இந்த கோயில் எந்த காலத்தில் கட்டப்பட்டதுன்றது உறுதியாக தெரியல. குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் நிறைய சைவ ஆலயங்கள் போர்த்துகீசரனுடைய வருகையின் போது உடைக்கப்பட்டிருக்குது. அப்படி இந்த இடத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய கோயில், மிக பிரம்மாண்டமான கோயில் உடைக்கப்பட்டிருக்குது. அந்த கோயில் உடைக்கப்பட்டு இந்த இடத்துல அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு சிவலிங்கம் இந்த இடத்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதாம். ஆனால் அந்த சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதை மறைத்திருக்கிறார்கள். அது வெளியில் வரையலை என்று சொல்லப்படுது. இது மறைத்ததாக முருகர் குணசிங்கம் என்ற வரலாற்று ஆய்வாளர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்ததாகவும் அதை மறைத்து இப்போ இந்த இடத்துல ஒரு விஷ்ணு கோயில் மாதிரி வணங்குகிறார்கள். அடுத்தது இந்த பகுதியில் சைவ கடவுள்கள் சில வைக்கப்பட்டு வணங்கப்படுது. அடுத்தது இதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்று நினைக்கிறேன். அதனுடைய முன்பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பகுதியை பாருங்க, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற நிலையை நாங்கள் இப்போ மரத்தில் செய்கிறோம். ஆனால் இது கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு நிலை மாதிரி
இந்த ஒரு இடத்துல தான் இந்த கோயில் அமைந்திருக்குது. அதாவது தெய்வேந்திர முனை என்று நாங்கள் சொல்லுவோம் தெரியுமா? தெய்வேந்திர என்ற ஒரு இடம்தான் இது. தெய்வேந்திர முனையிலிருந்து பருத்தித்துறை முனை வரைக்கும் தான் இலங்கையினுடைய நீளம் என்று நாங்கள் சின்னதில் படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி தெய்வேந்திர முனை பகுதியில் தான் இந்த சிவன் கோயில் முன்பு இருந்திருக்குது. ஒரு கதைக்கு இந்த போர்த்துகீசர்கள் இந்த நாட்டுக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலை நாங்கள் பார்த்துருப்போம். அது தமிழர்களை பெருமைப்பட வைத்திருக்கும்ன்றதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஏன்னா இதில் இருக்கிற இந்த தூணுன்றதை விட இந்த நிலைப்பகுதியை பார்க்கும்போதே உண்மையிலே எனக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த தூணே இப்படி இருக்குது, இந்த நிலைப்பகுதியே இப்படி இருக்குன்னா இந்த கோயில் எப்படி இருந்திருக்குமென்ற ஒரு எதிர்பார்ப்பும் அது சார்ந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. அது உங்களுக்குமே இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அடுத்தது நான் உங்களுக்கு இதுக்கு முதல் போட்ட காணொளிகளை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கேன். கோணேச்சரம் காட்டியிருப்பேன். அடுத்தது இப்போ தொண்டீச்சரத்தில் நிற்கிறேன். கோணேச்சரம், தொண்டீச்சரம், முன்னேச்சரம், நகுலேச்சரம், அடுத்தது திருக்கேதீச்சரம், இந்த 5 கோயில்களும் இருக்கிற இடங்களை பார்த்தீங்களா இருந்தால் துறைமுகத்துக்கு ஏற்ற மாதிரியான இடங்கள், முனை மாதிரியான இடங்கள், வெளிநாட்டு பயணங்கள் செய்யக்கூடிய அல்லது வெளிநாட்டிலேருந்து பொருட்களை கொண்டு போகிறது, கடல் வாணிபம் செய்யக்கூடிய மாதிரியான இடங்களில் தான் இந்த 5 கோயில்களுமே அமைந்திருக்கின்றது. உங்களால் நான் சொல்லியல்ல, நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போகிறேன்னு நான் மகிழ்ச்சி அடையலை. இந்த கோயில் இப்படி இருக்குன்னு சொல்லி கவலைப்படுறேன். உண்மையான வரலாறுகளை அகழ்ந்தெடுத்து உண்மையான வரலாற்றை உண்மையாகவே பாதுகாக்க வேண்டியது ஆய்வாளர்களினுடைய அல்லது அகழ்வாராய்ச்சி பணி செய்கிறவர்களுடைய கடமை. ஆனால் நான் அவதானித்த வரை குருந்தூர் மலையில் ஒரு அகழ்வு பணி செய்கிறார்கள். அங்கே விகாரைக்கான அடையாளம் இருக்கின்ற உடனே அதை பற்றி மேலதிகமாக யோசிக்கிறார். அது தமிழர்களினுடைய விகாரையா, தமிழர்கள் முன்பு பௌத்தர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள்னு நிறைய ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தி சொல்கிறார்கள். அப்போ அந்த விடயங்களை ஆராய்ஞ்சு அதுக்கு இருக்கிற அதில் ஒரு தமிழ் கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த விஷயங்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு இப்போ ஒரு விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் அது ஒரு பௌத்த விகாரை, சிங்கள மக்கள் வாழ்ந்ததாக எதிர்காலத்தில் கருதப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அதை செய்யக்கூடியவர்கள் இப்படி இந்த இடத்துல ஒரு சைவ கோயில் இருந்ததுக்கான அடையாளமும் சிவலிங்கமும் கண்டுபிடிக்கப்படுதுன்னா அதை அப்படியே எடுத்து அதை ஒரு கோயிலாவோ இல்லையண்டா நீங்கள் பெரிய கோயிலாக கட்ட தேவையில்லை, இருந்த மாதிரியே பாதுகாத்து இதுலேயும் ஒரு சைவ கோயில் இருந்திருக்கு அதீச்சரம் என்று சொல்லி நீங்கள் பாதுகாத்திருந்தால் உண்மையிலே இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு பெருமைப்படுவோம். நாங்கள் அங்கே பாருங்கள், எல்லாரையும் இப்போ அரசாக அல்லது ஆள்றவர்களாக யார் இருந்தாலும் நீதியாகவும் நியாயமாகவும் உண்மையான முறையிலும் வரலாறுகள் ஆய்ந்தறியப்படுது. இந்த பகுதிக்கு வந்ததில் மகிழ்ச்சி என்றதை விட வந்து பார்த்து மனமுடைஞ்சு போகிறேன்னு தான் சொல்ல முடியும். எதிர்காலத்தில் வரும்போது இந்த மாதிரியான இடங்களை வந்து பாருங்க. இங்கே இருந்து நான் அடுத்த கட்டமாக அங்கே போக போகிறேன்னா வெள்ளவத்தை நோக்கி போக போகிறேன். வெள்ளவத்தை இதில் இருந்து அனளவாக ஒரு 150 160 கிலோமீட்டர் அளவு தூரம் போனால் தான் நாங்கள் வெள்ளவத்தையை சென்றடைய முடியும். அப்படியே கரையோரமாக போக போகிறோம். நேரம் இப்போ 1:17. நாங்கள் கொழும்புக்கு போகிறதுக்கு 159 கிலோமீட்டர் காட்டுது. வெள்ளவத்தை தெற்குக்கு போகிறதுக்கு 4 மணித்தியாலமும் 15 நிமிடங்களும் தேவை. ஏனென்றா அங்கே போகிற வீதி நெரிசலான வீதி, அதனால தான் கூட நேரம் கேட்குது. 159 கிலோமீட்டர் பயணிக்க 4 மணித்தியாலம் தேவையான நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ பயணத்தை தொடங்கலாம். ஆமா, எப்படி இருக்கேன்னு இந்த அலை வந்து அடிச்சு காற்றோட அந்த தண்ணி வார மாதிரி தெரியுது, மழை பெய்கிற மாதிரி என்னால் உணர முடியுது. இந்த வீதி சரியான ஏற்றமாக போய்கொண்டிருக்கு, மலைப்பகுதிக்கு போகிற மாதிரி தெரியுது. ஆனால் திரும்ப அங்காளி பக்கம் இறங்குது, பார்த்தீங்களா? ஏற்ற இறக்கம். கடற்கரையோட ஒரு குன்று, அந்த குன்றில் விகாரை. ஹம்பாந்தோட்டை, மாத்தறை போன்ற இடங்கள் தனியாக சிங்கள மக்கள் வாழ்கிற இடம். கோட்டை ஒன்று இருக்கு. நான் இப்போவும் மாத்தறை ஸ்டார் போர்ட்னு சொல்கிறார்கள். இதை தலையை வழியில் எடுக்கிறேன், நாக்கு கடிக்க உள்ள ஒவ்வொரு சிரிச்சு கொண்டு நீயும் பாப்பேர்.
மாத்தறையில் கும்புருகமுவ என்ற இடத்துல நிற்கிறேன். இது காலி வீதி. இந்த வீதி தொடர்ச்சியாக கொழும்பு போகும் வரைக்கும் பரபரப்பாக தான் இருக்கும். உங்களோட பெயர்? ஓ, சாந்த. எவ்வளோ காலம் தமிழ் தெரியும்? ஐயோ, 20-25 தான். இதில் பாருங்க ஒரு விகாரை இருக்குது, உயரத்தில் இருக்குது. பள்ளிவாசல். இந்த பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல உயரமான பகுதியில் இருக்குது. மாத்தறையில் தெய்வேந்திர என்ற இடத்துல இருந்து என்னுடைய பயணத்தை தொடங்கினான். அங்கே இருந்து வெள்ளவத்தை தெற்கு 159 கிலோமீட்டரில் இருந்தது. இதுவரைக்கும் நான் 49 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்துட்டேன். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வாகன நெரிசல் தான். இந்த வீதியால் பயணம் செய்கிறதுன்றது உண்மையிலேயே சரியான சிரமமான விடயம். ஏனெண்டா நாங்கள் எவ்வளவு வேகமாக போனாலும் ஒரே நேரத்துக்கு தான் போய் சேர முடியும். சில இடத்துல நல்ல வேகமாக போகும், ஆனால் ஒரு இடத்துல வாகன நெரிசலாக இருக்கும். அந்த இடத்துல மெதுவாகி பிறகு போக எப்படியும் பெரிய அளவு மாறுபாடு இருக்காது. அதனால் சராசரி வேகத்தில் போய்கொண்டு இருக்கிறது நல்ல மண்டு நான் நினைக்கிறேன். நான் இப்போ காலி என்ற இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்க ஒரு கோயில் இருக்குது, சைவ கோயில். இந்த இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கோயில், காலி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். அவ்வளோ பெரிய கோயில் பார்த்தீங்களா? எத்தனை கோபுரம் இருக்குன்னு சொல்ல தெரியுது. 1 2 3 கோபுரம் என் கண்ணுக்கு தெரியுது. அதை தாண்டி பின்பக்கமாக போகும்போது பார்ப்போம். நல்ல கட்டட வேலைப்பாட்டோடு இருக்குது. உண்மையிலே இப்படி ஒரு கோயில் சிங்கள இடத்துல இருக்குது என்று சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், தம்பி இதெல்லாம் முதல் தமிழிடமாக தான் இருந்தது. நேற்றைய காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும் தொண்டீச்சரத்தினுடைய நிலை. அதே மாதிரி இந்த இடத்தையும் ஒரு சைவ கோயில் இருக்குது பாருங்க, காலி. இது பாருங்க ஒரு கடலும் ஆறும் சந்திக்கிற இடம். அதில் போனால் நிறைய நடக்குது, நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் காணொலியில் தாரது அவ்வளோ நல்லா இருக்கா, அவ்வளோ மோசமாக நடக்குது அந்த இடத்துல. காலியில் நிற்கிறேன். இந்த பகுதியை பாருங்க, கடல் அலை அவ்வளவு ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருக்குது. அடுத்தது இந்த பகுதியை பாருங்க, பாறை கற்கள் போடப்பட்டிருக்குது கடல் அரிப்பை திறக்கிறதுக்காக. நாங்கள் இப்போ கொழும்பு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். என்னுடைய சாப்பாடு இப்படி தான் இப்போ கொஞ்ச நாளாக போய் கொண்டிருக்குது. அதனால் அதில் ஒரு மாம்பழம் வாங்கினான். இந்த மாம்பழத்துக்கு பேர் டொமியேசி. இந்தளவு மாம்பழம் சாப்பிட போகிறீங்க பவனீசன் கேட்டால் சாப்பிடலாம். ஏன்னாண்டா பழம் நாங்கள் எந்த அளவு சாப்பிட்றோமோன்னு எல்லாம். ஆனால் இந்த காலத்தில் பழமும் பிரச்சனை தான். விளாட்டு மாம்பழங்கள் மாதிரி இல்லை. அருமையோ அருமை. இதுலேருந்து இன்னும் ஒரு 108 கிலோமீட்டர் அப்படி பயணம் செய்யணும். வெள்ளவத்தைக்கு சாப்பிட்டு பயணம் செய்ய போகிறோம். அடக்கம் செய்கிற இடம், அதில் நிறைய பேர் அடக்கம் செய்திருக்கு உள்பகுதியில். நாங்கள் இப்போ எங்கள் பயணத்தை தொடங்க போகிறோம். ஐயோ காலெல்லாம் நோவுது. நான் இப்போ கிக்கடுவ என்ற இடத்துல நிற்கிறேன். இங்கே இருந்து 90 கிலோமீட்டர் இன்னும் பயணம் செய்யணும். இந்த கிக்கடுவ என்ற இடத்தை தாண்டி வரும்போது நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக இந்த தலைநகரத்தை அண்டி இருக்கிற பகுதின்றதால தலைநகரத்தில் இருந்து இந்த பகுதிக்கு வாரது அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஹம்பாந்தோட்டை, மாத்தறை போன்ற பகுதிகள் அதிகமான சுற்றுலா பயணிகளை காண முடியுது.
மேகமூட்டமாக தெரியுது உங்களுக்கு. அது முகில் அல்ல, கடல் அலை தூவானம் இங்கே அடித்து கொண்டிருக்கு. இந்த இடத்துலையுமே நான் மலைக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உணர முடியுது. நான் இப்போ அம்பலாங்கொடை என்ற இடத்துல நிற்கிறேன். இதில் பாருங்க ஒரு பெரிய கட்டணம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் கடற்கரையாண்டி எவ்வளோ வடியாக இருக்கு. நெருங்க நெருங்க வாகன நெரிசல் கூடுது. நேரம் இப்போ 5:50. நான் இடையில் நின்று நீங்கள் காணொளி பார்க்கணும் இல்லை, அதுக்காக வீடியோ அப்லோட் செய்துட்டு அதுக்கு பிறகு என்னுடைய பயணத்தை தொடங்கி போய் கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி வீதியில் வேகமாக ஓடலாம், ஆனால் தொடர்ச்சியாக இப்படியான வீதி இருக்குமான்றது கேள்விக்குறிதான். பாருங்க எவ்வளவு வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா. தலைநகரில் இருந்து காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை போன்ற இடங்களுக்கு இந்த வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. இப்படி ஒரு வீதியில் பயணம் செய்யும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் மோமுழுத்தும் பொழுது அந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் வர வாகனங்களை விட அந்த பக்கம் வர வாகனங்கள் கூட ஹவ் இஸ் மை டிரைவிங் என்று கேட்டு தொடர்பன் போட்டிருக்குது. நீங்கள் எடுத்துக்கு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. இன்னும் 3.2 கிலோமீட்டர் தூரத்தில் வெள்ளவத்தை தெற்கு இந்த பக்கம் பாருங்க, கீழால வீதி உண்டு. அப்படியே இந்த பக்கம் பாருங்க. இப்போ தெஹிவளை என்ற இடத்துல நிற்கிறோம். இப்போ வெள்ளவத்தைக்கு வந்துட்டேன்.
சூரியன் இல்லாத சூரிய வெளிச்சம், சூரியனை காண முடியல, ஆனால் அந்த மாலை மங்குற நேரத்தில் இருக்கிற ஒரு மெல்லிய வெளிச்சத்தோடு மற்றது இங்கே இருக்கிற கடைகளினுடைய மின்சார வெளிச்சம், வாகனத்தினுடைய வெளிச்சம், அது பகுதியை பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்குது. இதில் வந்து நாங்கள் அறை ஒன்று ஒழுங்கு செய்யணும். நாங்கள் ஒரு மாதிரி அறை ஒன்றை தேடி பிடிச்சி இந்த பகுதிக்கு வந்துட்டோம். ரோஸ் காலேஜ். நல்லா இருக்குப்பா, வார மாத்தறையில் இருந்து என்னுடைய பயணத்தை தொடங்கி வெள்ளவத்தைக்கு வரும் வரைக்கும் உண்மையிலே இந்த வாகனங்களுக்குள்ளால் பயணம் செய்து வர்றது மிக கரைச்சலாக இருந்தது. 159 கிலோமீட்டர் பயணம் செய்து வர்றதுக்கு 5 மணித்தியாலங்களுக்கு கிட்ட தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் சரியான வாகன நெரிசல், அதை விட ஒரு சில இடங்களில் நின்று வர வேண்டிய தேவை இருந்தது. அப்படி நின்று நிறைவாக வெள்ளவத்தைக்கு வந்திருக்கிறேன். இந்த வெள்ளவத்தையில் நிறைய நான் வளமையாக தங்குற அறை விக்டோரியா பேலஸ். அங்கே வந்து அறை எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு கூகுள் மேப்பை பார்த்து எல்லா இடத்துக்கும் எடுக்கிறேன் தொடர்பு கிடைக்கல. அவர்கள் வந்து அறையெல்லாம் புக்கிங்னு சொன்னார்கள். 7ஆம் கட்டத்தில் என்ன செய்யலாம்னு யோசித்து தான் ஒரு அறையை தேடி பிடிச்சி இங்கே வந்திருக்கிறேன். இன்று 12ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு நினைக்கிறேன். இங்கே இருந்து நான் அடுத்த கட்டமாக பயணம் போக போகிறேன். இந்த அறை எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நான் இதுவரைக்கும் நிறைய அறைகளுக்கு போயிருப்பேன். ஆனால் இந்த அறைக்குள்ளே வரும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த பகுதியில் பாருங்க, சுவர் பகுதி கொஞ்சம் பகுதி அப்படி மாபிள் பதிச்சு விட்டுருக்கு. நாங்கள் திடீரென்று பார்த்துட்டு ஒரு வேளை பதிக்கிறதுக்கு மாவுள் மேலே இல்லை போல், அதால் தான் இப்படி விட்டுருக்கின்ற மாதிரி யோசிச்சாங்க. அப்படி யோசிக்கல, நான் அப்படி பம்பிளா கதைச்சோம், மேலே பதிக்க மாவுள் இல்லை போல். ஏன்னா நான் இதுவுமே ஒரு அழகாக இருக்குது. அடுத்தது இந்த இடத்த பாருங்க, ஒரு பெரிய படம் ஒன்று கொழு இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி சின்ன அழகுபடுத்தும் விடயங்கள் போட்டிருக்குது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம் இது. இங்கே வாங்கோ, இதுதான் குளியலறை. இந்த அறைக்குள்ளே இருக்கிற குளியலறை ஹொமேட் வந்து புரிம்பாக இருக்குது. அதை தாண்டி இந்த பகுதியை பாருங்க. இந்த என்ன சொல்கிற ஒரு இது என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு கண்ணாடி மாதிரி தான் ஒரு அறை இருக்குல்லாம், அறைக்குள்ளே ஒரு மூலையாக இந்த குளியலறையை செய்து வைத்திருக்கிறார்கள். பரவாயில்லை, இப்போ குடும்பமாக வந்து நிற்கும்போது நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இதுக்கு பின்னுக்கு அதில் போட்டிருக்கு பாருங்க, டாய்லெட் ரூம் உண்டு, அதுக்கு பின்னுக்கு ஹோமேட் இருக்குது. அதை தாண்டி இந்த பகுதி நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்குது. அதை தாண்டி ஒரு பெரிய கண்ணாடி நின்று பார்த்தா நான் நல்ல வடிவாக தெரியுறேன், இன்னும் மெலிஞ்சு போன மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த 2 பக்கமுமே அலுமாரி இருக்குது. இப்போ ஒரு நாள் வந்து நிற்கும் போது இந்த அலுமாரியை பயன்படுத்துவார்களான்றது கேள்விக்குறி. ஆனாலும் வந்து தேவையென்றா பயன்படுத்தி கொள்ளலாம்ன்ற மாதிரி நிறைய அலுமாரிகள் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, நிறைய அலுமாரிகள் பார்த்தீங்களா. இதுக்கு என்னென்ன வைக்கிற, இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து நிறைய பெட்டி படுக்கைகளோடு வந்தவர்கள் வந்து இதை பயன்படுத்தி கொள்ள நல்லா இருக்கும். அடுத்தது இந்த இடத்த ஒரு மேசை இருக்குது, கம்ப்யூட்டர் மேசை. அடுத்தது இதில் ஒரு குளிர்சாதன பெட்டி இருக்குது, சின்ன குளிர்சாதன பெட்டி. அதை நாங்கள் குழவி போட்டு பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு இருக்கை, நீங்கள் வெளியிலேருந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்தால் இதில் சாப்பிடக்கூடிய மாதிரி. எங்களுக்கு தந்த இந்த அறை 3 பேருக்கு ஏற்ற மாதிரியான அறை. ஆனால் 2 பேருக்குரிய கட்டணம் தான். முக்கியமாக நான் சொல்லணும், யாழ்ப்பாணத்திலேருந்து பயணத்தை தொடங்கி வரும்போது முதலாவதாக நாங்கள் தங்கி நின்றது முல்லைத்தீவு. அங்கே 3000 ரூபாய் அறை வாடகை. அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ச்சியாக 3000 ரூபாய் தான் வந்தது. திரும்ப அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில் நாங்கள் தங்கின நேரம் 2500 ரூபா வாடகை. பிறகு ஹம்மாந்தோட்டையில் நாங்கள் தங்கினாங்க. அங்கே ஒரு விழா மாதிரி ஒன்றில் தங்கினாங்க. ஹம்மாந்தோட்டையில் தங்கும்போது 5000 ரூபா வாடகை. அது கொஞ்சம் கூடத்தான், நினையில் என்ற அளவு கூட. என்ன செய்கிறது, நாங்கள் ஒரு அறையில் தங்கியே ஆகணும். அதுக்கு பிறகு கொழும்பில் நாங்கள் தங்கினாங்க. இதுவுமே 5000 ரூபாய் வாடகை. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து கேள்வி கூடவாக இருக்குது. ஒரு பொருளுக்கான கேள்வி கூட விலையும் கூடி கொண்டு போகும்னு சொல்வார்கள். 6000 ரூபா சொன்னால் பிறகு எங்களுக்கு 5000 ரூபா போட்டது. இப்போ போகலாம் வாங்க. அதிகமான வெயிலும் இல்லை, அதுக்காக வெயில் குறைவண்டும் இல்லை, நடுத்தரமான வெயில் தான். இருந்தாலும் கண்ணுக்கு குத்துற மாதிரி இருக்கு. டபிள்யூ சில்வா மாவட்ட வீதியில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ போய் காலி வீதியில் ஏற போகிறோம். வீதிகளும் வந்து காலி வீதியிலையும் மரீன் டிரைவ்லேயும் தான் ஏறும். 2 பக்கம் பாருங்க, இவ்வளோ வாகனங்கள் என்ன.
தரித்து நிற்கிற வாகனங்கள், அதை தாண்டி வீதியால் பயணம் செய்கிற வாகனங்கள் அதிகமாகவே இருக்குது. இப்போவே இப்படி இருக்கிற கொழும்பு தலைநகரம் இன்னொரு 100 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? நினைத்து பார்க்க முடியவில்லை. வெள்ளவத்தையில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அதே மாதிரி பம்பலப்பட்டி என்ற இடத்துலையுமே அதிகமான தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவ்வளோ உயரமான கட்டிடங்கள் வந்து கொண்டிருக்குது. காலி முகத்திடல். பாருங்க, அந்த கட்டிடத்திலேருந்து இந்த கட்டிடத்துக்கு வாரதுக்கு ஒரு வழி மாதிரி இருக்கு. ஜனாதிபதி செயலகம். இதுதான் போர்ட் சிட்டி நுழைவாயில். இந்த இடத்துல பள்ளிவாசல் நினைக்கிறேன். ஒரு இதை காட்டினா அதை கொஞ்சம் காட்டினா தான் வடிவாக இருக்கும். காட்டி போட்டு டக்குன்னு திருப்பினா என்ன இது? இப்போ இந்த கட்டுறம் பண்ணுறேன்னா அப்படியே திரும்பி அங்கே வர மட்டும் இப்படி சுற்றி சுற்றி எடுக்கணும் கட்டுறது. அதுதான் வடிவாக இருக்கும். இதில் வேறுங்க ஒரு சிவத்தை கட்டணும். Goggles. நான் இலங்கையை சுற்றி பயணித்து வரும்போது முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை பகுதிகளில் அதிகமாக தமிழரை கண்டேன். அதுக்கு பிறகு உவா மாகாணத்துக்கு நுழைஞ்சதுக்கு பிறகு தமிழரை கண்டேன். அதுக்கு பிறகு அம்பாந்தோட்டை, மாத்தரை, இந்த இடங்களில் தமிழர்களே இல்லை, தமிழர்களையே காண முடியலை. அதுக்கு பிறகு காலியில் வந்த நேரம் தமிழர்களை காண முடிஞ்சது. நான் தமிழர்கள்னு சொல்கிறது இப்போ நீங்கள் மத ரீதியாக அப்படி பிரித்து வச்சுருக்கலாம். நான் தமிழர்ன்னு சொல்கிறது தமிழ் பேசுகிறவர்கள் தமிழர்கள், அவ்வளோதான் என்ற கருத்து. கொழும்புக்கு வரும்போது இன்னும் அதிகமான தமிழர்கள் இந்த தலைநகரத்தில் நகர்ந்து செல்லும்போது தமிழர்கள்லாம். உண்மையிலே நடந்த ஒரு விடயம். ஒரு நாள் கொழும்பில் நிற்க வேண்டி வந்துச்சு. அதால் நின்று ஒரு வேலை ஒன்று இருந்துச்சு. அந்த வேலை சம்மந்தமாக போகும்போது ஒரு அண்ணா சிங்களம் தான் கூட கதைச்சார். இப்போ அந்த அண்ணாக்காக இன்னொரு அண்ணா தமிழில் கதைச்சார். அதுக்கு பிறகு அந்த அண்ணா சொல்கிறார், தம்பி நானும் தமிழ் தான், ஆனால் சிங்களம் கதைச்சு எனக்கு சிங்களம் தானே நல்லா வருது, தமிழ் வரையிலையா. அப்போ எவ்வளவு வேதனையான விடயம்ன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. சத்தியமாக வேணும்னா அம்மா சத்தியமாக இது உண்மையிலேயே ஒரு ஆள் எனக்கு சொன்ன வார்த்தை. என்ன செய்கிறது, இதுக்கு நாங்கள் தீர்வு சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொன்னதை தான் சொல்கிறோம். வாகன சத்தங்கள் காதை கிழித்து கொண்டிருக்குது. என்னால் தாங்க முடியவில்லை. மாடிக்குடியிருப்புகளை பாருங்க, எவ்வளவு குடும்பங்கள் வாழும் இந்த பகுதியில். எனக்கண்டா இப்படியான இடங்கள் என்ன சொல்கிற, சில பேர் பிறந்த இடமாக இருக்கும், சில பேர் வெளி இடங்கள்லேருந்து
கொழும்பில் வாழணுமென்ற ஆசையோடு வருவார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு இதை பற்றி சொல்ல தெரியல. உங்களுக்கு என்ன சொல்லணும் போல இருக்கோ சொல்லணும். பேலியோட என்ற இடத்துல நிற்கிறேன். வெள்ளவத்தையிலேருந்து பேலியோடைக்கு வர்றதுக்கே சராசரி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே எடுத்திருக்கு. நாங்கள் மெதுவாக பார்த்து ரசித்து வரோம். அப்படி இருந்தாலும் நீங்கள் வேகமாக ஓட முடியாதீங்க. இதில் இருக்கிற சந்தி கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு போகிற சந்தி. மேலே அதிவேக நெடுஞ்சாலை போகுது. அந்த பக்கம் போனால் கட்டுநாயக்கா விமான நிலையம். என்னென்ன இருக்கு? வெர்லிக்காய் இல்லை எடுக்க வேண்டாம். வழியில் அங்கே பாருங்க, மேலே பாருங்க ஒரு விமானம் போகுது. அடிக்கடி விமானம் பார்ப்பீங்களா? பிளேன் பார்ப்பீங்களா அடிக்கடி? பார்த்து பார்த்து வருது போச்சா? இதில் எது நல்லா இருக்குமான்னு சொல்லுங்க பாப்போம். இது நல்ல. இது என்ன? இது நெல்லி சட்னி. இது அம்பர்லங்காய். அடுத்தது இது வெர்லிக்காய். இதில் வெர்லிக்காய். இது அன்னாசி. அம்பர்லங்காய் மாங்காய் ரெண்டும் சேர்த்து கொச்சிக்காய் தூள் போட்டிருக்கு. இந்த வேறுங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது. வாய் ஊறுது. எது வாங்கணுமன்றது இன்னும் முடிவு செய்யலை. எதை வாங்குவோம்னு பார்ப்போம். இது மாங்காய். இது என்ன சொன்னீங்க? நெல்லி. நெல்லி வத்தல் மாதிரி போட்டு வச்சிருக்கு. இனிக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் இனிக்கும். சரி. அடுத்த இது மரவள்ளி கிழங்க. இது கொய்யா. இது அம்பர்லங்காய் மாங்காய் வத்தல். அதே மாதிரி இதில் இருக்கிறது நெல்லி வத்தல். எனக்கு நீங்கள் அன்னாசியா? இது அன்னாசி தாங்க உண்டு. எவ்வளவு இது? இது எவ்வளவு? எல்லாம் ஒரே விலையா? எவ்வளவு? 150 ரூபா. சரி, நாங்கள் 2 எடுப்போம். நீங்கள் நெல்லி இது நல்லா இருக்கும். அடுத்தது நல்லா இருக்கும். கொஞ்சமாக போடுங்க பாம். கொஞ்சமாக தூங்க பாம். சரி சரி. அடுத்தது எது நல்லா இருக்கும்? இதா? நல்லா இருக்கும். இது 200 ரூபாவா? சரி. இது நெல்லிக்காய் வத்தல்னு சொல்கிறா பாட்டி. எடுத்தா திரும்ப கொடுக்க முடியாது. இருந்தாலும் உள்ளுக்கு விதை இருக்குமா? சாப்பிட்டு பாருங்க. எனக்கு சொல்ல தெரியாது. இதுவும் நல்லா இருக்கு. நாங்கள் இந்த 2 வாங்குறோம். சரியா? அன்னாசி அருமை அருமை. எதை கூட வாங்குறாங்க? சிங்களாக்கள் எதை கூட வாங்குறாங்க? தமிழாக்கள் எது கூட வாங்குறாங்க? தமிழாக்கள் எதை வாங்குறாங்க? இதில் அவங்க விருப்பம் இது நெல்லிக்காய், கொய்யாக்காய். சிங்கள மக்கள் அவங்க எல்லாம் கொச்சிக்காய்னா விருப்பம் என்ன வேலுக்கு? உங்களுக்கு தமிழாக்களை பற்றி என்ன சொல்லுவீங்க? தமிழ் ஆட்கள்னாலும் நாங்கள் எங்களோட ஊரில் இருக்கிற தமிழ் ஆட்கள் மிச்சம். நான் கண்டி தேயில வேலை செய்யல எல்லாம் தமிழ் ஆட்கள் தான். நல்லா அவங்க அருமை. நீங்க தண்ணியை சாப்பிடுறீங்களா? அவருக்கு சாப்பிட்றது அவருக்கு வேணும்னா புரியுமா? காசு வேணும் கொடுக்கணுமா? பாவமா? ஏண்டா இவருக்கு வேணும்னா திரும்ப காசு கொடுக்கணும்.
என்ன யோசிக்கிறீங்க? இங்கே சாப்பிட்டு போகிறோம். சும்மா 2 62 பேரா? நீங்கள் கண்டிதான் உங்களோட சொந்த இடம். ஓ இப்போ உங்களுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கண்டி பிடிக்குதா நீர்வளம் பிடிக்குதா? ஏனே என்ன காரணம்? நம்ம வெறும் வாய் வாரத்துக்காக சொல்லல, நெல்லிக்காயினுடைய சுவையும் தெரியுது. அதை விட இதுக்கு மேல என்னென்ன சேர்த்துருக்கு? சீனி போட்டு இருக்கு, சீனி இருக்கு, உப்பு கொஞ்சம் போட்டு இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சீனி உப்பு ரெண்டும் சேர்த்து அப்படி அந்த வத்தல பாருங்க எப்படி இருக்கு. அடுப்புல வச்சு வதக்குறதா? சீனி அடுப்புல வைக்க வேணும். அதுக்குதான் கருப்பாகும். விடுங்க. அருமை. சாப்பிட்டு கொண்டே நிற்கலாம். தரமாக இருக்குது, அவ்வளவு தரமாக இருக்குது. இதில் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு இது நல்லா இருக்குமென்னு தெரிஞ்சால் கருத்து போடுங்க. இப்போ எங்கே போகிறீங்க சொல்லி கேட்குங்க. நாங்கள் இலங்கையை சுற்றி கொண்டு வரோம். சுற்றி கொண்டு யாழ்ப்பாணத்துலேருந்து தொடங்கி இப்போ கொழும்புக்கு வந்துட்டோம். இனி அப்படியே போய் 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 யாழ்ப்பாணம் போக போகிறோம். முதல் முல்லைத்தீவு தெரியுமா உங்களுக்கு? முல்லைத்தீவு என்னென்ன முல்லைத்தீவு தெரியும்? முல்லைத்தீவு நாங்கள் ட்ரிப் போகிறேன். அப்படிதான் தெரியும். எங்களோட ஒருத்தரும் இல்லாங்க. போகிறதா நீங்கள் ஒவ்வொரு வருஷம்? நான் யாழ்ப்பாணம் இருந்துச்சு அந்த காலத்தில் முந்தி. அங்கே இருந்துச்சு நெல்லியாடி பெருத்துறை அங்கே இருந்துச்சு. நான் வேலை செய்த நீங்களா? என்ன வேலை செய்த நீங்க? 5 வருஷம் இருந்துச்சு. என்ன வேலை? வீட்டு தமிழாக்கள் எப்படி ஆகல் மிச்சம் நல்லமா? அப்ப நிறைய பேர் சொல்லினும் தமிழாக்கள் சரியில்லை சரியில்லைன்னு. சொல்ல மாட்டேன். சிங்களாக்கள் சொல்லினுமே நிறைய. அவையில் தான் தமிழாக்களை விரும்புறது இல்லை. அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்களுக்கு நல்ல, உங்களுக்கு நல்ல பழகி பார்த்தா அன்பு. எங்களோட ஊர்ல இருக்கு தமிழ் ஆட்கள், இஸ்லாம் ஆட்கள், நாங்க எல்லாரும் நல்ல இருக்கு. ஒரு தாய் பிள்ளைகள். அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு நல்ல. சரி பாட்டி, உங்களை சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி. நன்றி, அன்புக்கு நன்றி. நானும் அதே சொல்றேன். சிங்களத்துல என்ன சொல்றது நன்றிக்கு? இஸ்தூதி. இஸ்தூதி. தெருவோர உணவுகள் வசதி இருக்கிறதுக்கு அல்ல. இன்றைக்கு நான் சாப்பிட்டது கொஞ்சம் வித்தியாசமா என்ன சொல்றோம், அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிடும்போது. அந்த நீர்கொழும்பு கடற்கரைக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். இதில் பாருங்க ஒரு பெரிய கிறிஸ்தவ கோயில் இருக்குது, செபஸ்டியான் தேவாலயம். நீர்கொழும்பு என்ற இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ற, நல்ல சிறப்பான கடற்கரை இருக்கிறதால வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வாரது அதிகம். அதுவுமே கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கினதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல சுற்றுலா தளம் எதுன்னு சொல்லி கேட்டால் இந்த நீர்கொழும்பு தான் சொல்லுவார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்திலேருந்து நல்லவா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எப்படியுமே வெளிநாட்டிலிருந்து வாரவர்கள் பக்கத்தில் என்ன சுற்றுலா தளம் இருக்குன்றதை பார்த்தோ அல்லது வேற முதலோ திட்டம் போட்டு நீர்கொழும்புக்கு தான் வருவார்கள் என்றதில் சந்தேகம் இல்லை. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த இடம். இந்த பகுதியால் நாங்கள் பயணம் செய்து பார்க்கும்போது எங்களால் என்ன உணர முடியுதுண்டா, இங்கே நிறைய விடுதிகளும் நிறைய உணவகங்களும் இருக்குது. இப்போ நான் சொல்லி முடியல பாருங்க, அவ்வளோ வெள்ளைக்காரர், எவ்வளோ வெள்ளைக்காரர்கள். என்ன இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கிறதால அது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிகம் பிடிச்சு போகும். என்ன சொல்கிறேன், நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடைகளுக்குள்ள வெள்ளைக்காரர்களை காண முடியுது. வித்தியாசமான உணவகங்கள் எல்லாம் வடிவாக கட்டி வச்சிருக்கிறார்கள். நாங்கள் இப்போ கடற்கரை பகுதி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வருவோம். சரி, நீர்கொழும்பு கடற்கரை பகுதிக்கு வந்துட்டேன். நேரம் இப்போ 11:50 ஆகுது. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் மத்தியானம். வெயில் அந்த அளவு
மண்டையை பிளந்து கொண்டு இருக்குது. நீர்கொழும்பு கடற்கரை பகுதியை பாருங்க, அதிகமான சுற்றுலா பயணிகள் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட அளவான சுற்றுலா பயணிகளை இந்த பகுதியில் பார்க்க முடியுது. இதுவே விடுமுறை நாள்லையோ இல்லைன்னு சொன்னால் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் வந்தால் அதிகமான சுற்றுலா பயணிகளை இங்கே பார்க்க முடியும். இதில் நிற்கிற வண்டில் கடைகளினுடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் இங்கே வந்து எவ்வளவு சுற்றுலா பயணிகள் நாளாந்தம் வந்து போவார்கள் என்று. இந்த இடத்த பாருங்கள், எவ்வளவு வண்டில் கடைகள், இப்படி எங்கே வரைக்கும் வண்டில் கடை. நீர்கொழும்பு கடற்கரையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பாசிக்குடா கடற்கரையாக இருந்தாலும் சரி, காலி கடற்கரையாக இருந்தாலும் சரி, எல்லா கடற்கரையும் ஒரே மாதிரி தான். ஆனால் ஒவ்வொரு இடமும் வந்து ஏதோ ஒரு தனித்துவத்தை கொண்டு இருக்குது. ஆனால் இந்த நீர்கொழும்பு கடற்கரை பிரபலம் அடைந்ததுக்கு முக்கியமான காரணம் கட்டுநாயக்க விமான நிலையம் பக்கத்தில் இருக்கிறது. அதனால தான் இந்த அளவு பிரபலம் அடைஞ்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். பெரிய அலை வந்து வெள்ளைக்காரர்களை தட்டார்கள் குதூகலித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கெண்டா இவர்களுடைய நாட்டில் கடற்கரை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சில வேளைகளில் இருக்கலாம், ஏன்னா இப்போ சில நாடுகள் எடுத்துக்கொண்டால் கடற்கரையே இருக்காது, சுத்தவர வேறு வேறு நாடுகள் தான் இருக்குது. இப்போ அவர்களுக்கு கடற்கரையை கண்டோன்னே பெரிய குதூகலமாக இருக்கும். அதில் பாருங்க, அழிய பாருங்க பேரலை. இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கருங்கல் போடப்பட்டிருக்கு, மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக. கடல் அரிச்சு கடற்கரையே இல்லாமல் போடும், அதனால் அதை தடுக்கிறதுக்காக போட்டிருக்குது. 4 பக்கமும் கடல், அது இலங்கைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். அதுக்கு முதல் இந்த காலடியை பாருங்க, எவ்வளோ உயரமான கால் அப்படியே கீழே இறங்கி போட்டுது. அப்போ எவ்வளோ மண் அரிச்சு கொண்டு போகுதான்னு சொல்லிடுவாங்க. இங்கே கடவுளே. இப்போ நாங்கள் வந்தது காலை வேளை. இப்போவுமே நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி மாலை வேளையில் வந்தால் இன்னும் கூடவாக இருக்கும். அதை தாண்டி விடுமுறை நாட்களிலும் அதுபோல் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் வந்தால் இன்னும் அதிகமான மக்கள் தொகையை இங்கே காண முடியும். இங்கே இருந்து நான் இப்போ அடுத்த கட்டமாக எங்கே போக போகிறேன்டா, முன்னேச்சரத்துக்கு போக போகிறேன். நான் என்னுடைய பயணத்தை, அதாவது இலங்கையை சுற்றி பயணிக்கலாம் என்று பயணத்தை தொடங்குகிற நேரம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இலங்கையிலே பஞ்ச ஈச்சரங்கள் இருக்குது, 5 ஈச்சரங்கள். அந்த 5 ஈச்சரங்களுக்கும் பயணம் செய்வேன் என்று அந்த அடிப்படையில் முதலாவதாக திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோணேச்சரத்துக்கு பயணம் செய்திருந்தேன். அடுத்தது மாத்தறை மாவட்டத்தில் இருக்கிற தொண்டீச்சரத்துக்கு பயணம் செய்திருந்தேன். திருக்கோணேச்சரத்தை பார்க்கும்போது நல்லா இருந்தது, பெருமையாக இருந்தது, இப்படி ஒரு கோயில் எங்களுக்கு இருக்குண்டு. அதை தாண்டி தொண்டீச்சரத்துக்கு மாத்திரையில் இருக்குது. அங்கே வரும்போது மனமுடைந்து போகிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு சிவன் கோயில் என்ற அடையாளம் மாற்றப்பட்டு இப்போ முன்னேச்சரத்துக்கு போக போகிறேன். நீங்கள் கொழும்பில் நீர்கொழும்பு கடற்கரைக்கு வருவீர்களாக இருந்தால் நீர்கொழும்பு கடற்கரையில் இருந்து 44 கிலோமீட்டர் தூரத்தில் முன்னேச்சரம் இருக்குது. எனவே இப்போ போய் பார்க்க போகிறோம். கொச்சிக்கடை என்ற இடத்துல நிற்கிறோம். கொச்சிக்கடை உண்மையிலேயே நல்லா இருக்குது. கொச்சி மிளகாய் விற்கிற கடை தான் கொச்சிக்கடையாண்டு எனக்கு தெரியல. முந்தி ஒரு காலத்துலேயும் இலங்கையின் பல பாகத்தில் இருந்து கொச்சி மிளகாயை கொண்டு வந்து விற்கிற இடம் தான் நாம் இது. அப்போ கொச்சிக்கடைன்னு சொல்லி கொச்சிக்கடை என்று வந்துடுதாமண்டு சொன்னால் நீங்கள் நம்பக்கூடாது. எனக்கு தெரியாது என்ன காரணம். மகா ஆறு, மகா ஓயா மகா ஆறு பாலம். இந்த பாலத்தை பார்த்தீங்க, 2 பக்கமும் இந்த பக்கத்தால் போகிறதுக்கு அந்த பக்கத்தால் வாரது. இங்கே பாருங்க அவ்வளோ பெரிய ஆறன், நல்ல அகலமான விசாலமான ஆறு. இந்த பயணத்தை ஆரம்பித்தது மேற்கு மாகாணம், மேல் மாகாணம், அதாவது கொழும்பு மாவட்டம் இருக்கிற பகுதி. இப்போ அந்த மகா ஆறு என்ற ஒரு ஆறை தாண்டி வந்த நான் தானே, அந்த ஆற்றுக்கு இங்கால வடமேல் மாகாணம். அந்த ஆறு தான் மேல் மாகாணம் வடமேல் மாகாணம் என்று 2 மாகாணங்களாக பிரிக்கிறது. இந்த பக்கம் இப்போ மேல் மாகாணத்துக்குள்ளே வந்துட்டேன். புத்தளம் மாவட்டம் இந்த பகுதி. இப்போ வெண்ணப்பூ என்ற இடத்துல நிற்கிறேன். இப்போ மாரவில என்ற இடத்துல நிற்கிறேன். இதில் இருந்து இன்னொரு 20-22 கிலோமீட்டர் போனால்
சிலாபம். குளத்துக்கு அந்த பக்கமாக பாருங்க, தென்னை மரங்களுக்கு மத்தியில் நிறைய வீடுகள் இருக்குது. அதுவுமே இந்த பகுதியில் இருக்கிற வீட்டை பாருங்க. என்ன அழகப்பா! இந்த மாதிரி ஒரு வீட்டில் இந்த குளத்துக்கு பக்கத்தை வாழும்போது எப்படி இருக்கும் என்ன அருமை. தொடர்ச்சியாக நகரப்பகுதிகளுக்குள்ளால பரபரப்பான வாகன சத்தங்களுக்குள்ளால வந்து இந்த மாதிரி வயல் நிலத்தை பார்க்கும்போது அவ்வளவு மன நிம்மதியாக இருக்குது, கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ மாதம்பை என்ற இடத்துல நிற்கிறேன். இது பாருங்க, ஒரு பெரிய பள்ளிவாசல். முன்பகுதியை பாருங்க எப்படி இருக்குன்னு. அருமை, நல்ல வடிவா இருக்கு. இதில் இருக்கிறது மாதம்பை முருகன் கோயில். ஸ்ரீ முருகா விலாசன் இருக்குது. இதில் ஒரு சாப்பாட்டு கடை. அடுத்தது இந்த முருகன் கோயிலை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோயில் என்ன, அதில் ஒரு சிவன் சிலை இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த இடத்துல பாருங்க ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அதில் பிள்ளையார். உண்மையை சொல்கிறேன், நான் இன்றைக்கு தான் இந்த கோயில் அடிக்க வரேன். இதில் ஒரு சிலையோட கூடிய கோபுரம் அமைக்கப்படுது. அது வேலை நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற இந்த மாதம்பை முருகன் கோயில் ஒரு தனி நபருடையது என்று நான் கதைச்ச நேரம் எனக்கு தகவல் கிடைச்சது. அதில் ஒரு கோபுரம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம். அந்த பகுதியில் இப்படித்தான் ஒரு பெரிய முருகன் சிலை வரப்போகுது. சிலாபம் சுற்றுவட்ட பாதையில் நிற்கிறேன். இதால் இந்த வீதிக்கு திரும்பணும். நான் சுற்றுவட்ட பாதையால் சுற்றி திரும்புவேன். இதில் எந்த ஒரு 2.8 கிலோமீட்டர் தூரத்தில் முன்னேச்சரம் இருக்குது. சிலாபம் பேருந்து நிலையம். இந்த பக்கம் அரசு பேருந்து நிலையம், இந்த பக்கம் தனியார் பேருந்து நிலையம். சிலாபம் சந்தையிலிருந்து முன்னேச்சரம் நோக்கி வரும்போது நிறைய வயல் நிலங்களை பார்க்க முடியுது. இதில் தெரிகிறது தான் முன்னேச்சரம் கோயில். இலங்கையில் இருக்கிற பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றுதான் முன்னேச்சரம். 3 பெரிய கோபுரங்கள் இருக்குது. இந்த பக்கம் ஒரு சின்ன கோபுரம் இருக்குது. சரி, நாங்கள் முன்னேச்சரத்துக்கு வந்துட்டோம். இதில் இருக்கிறது தேர்முட்டி. இந்த கோயில் மோசமான நிலையில் இல்லை, மிக சிறப்பாக இருக்குது. எந்த விதமான குறைபாடுமே இல்லாமல் நல்லா இருக்குது. கோயிலினுடைய முகப்பு கோபுரத்தை பாருங்க, மிகப்பெரிய கோபுரம். நீங்கள் பார்க்குற இந்த கோயில் முன்னேச்சரம் கோயில் முன்பு எந்த காலத்தில் கட்டப்பட்டது, இது இந்த ஆண்டு தான் கட்டப்பட்டது என்பது தொடர்பாக உறுதியாக வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்ல முடியலை. நானும் முடிந்த அளவு தேடி பார்த்தேன். நான் ஒவ்வொரு இடத்தையுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதனால் உறுதியாக இந்த ஆண்டு தான் கட்டப்பட்டது, இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த தேதியில் கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது என்பது தொடர்பான எந்த விதமான ஆதாரங்களும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடைக்கல. ஆதாரம் இல்லை என்று தான் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஒரு பழமையான கோயில் தான் இந்த முன்னேச்சரம் கோயில். அப்படி என்ன அவ்வளவு பழமையாக இருந்த கோயில் ஒரு பெரிய கோயிலாக இருந்திருக்கும்னு நீங்கள் யோசிப்பீங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய கோயிலாக தான் இருந்திருக்கும். அந்த பெரிய கோயில் எங்கே போனது?
உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இலங்கையில் நிறைய சைவ கோயில்கள், பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாம் இருந்திருக்குது. அந்த கோயில்கள் எல்லாம் போர்த்துகீசர்களினுடைய வருகை படையெடுப்பின் போது இடித்தளிக்கப்பட்டது. அந்த மாதிரி இருந்த பிரம்மாண்டமான கோயில்களில் உண்டான இந்த முன்னேச்சரம் கோயிலும் போர்த்துகீசர்களினுடைய வருகையின் போது 1578ஆம் ஆண்டு தரைமட்டமாக இடித்தளிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 175 ஆண்டுகள் இந்த இடத்துல கோயில் இருந்ததுக்கான அடையாளம் இல்லாமல் ஒரு பொலிவில்லாத மாதிரி இருந்திருக்குது. அதுக்கு பிறகுதான் 1742ஆம் ஆண்டு தொடக்கம் 1782ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த கோயிலில் வந்து திருப்பணிகள் இடம்பெற்று இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோயில் இருக்கிறதுக்கான அடையாளத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நிலையாக, ஒரு சூழ்நிலையாக அந்த காலப்பகுதி அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் இந்த கோயிலை இப்படி வந்து இதுவே ஒரு பெரிய கோயிலாக தான் இருக்குன்னு விட்டு போனாலும், நாங்கள் பெரிய கோயிலை எப்போவுமே கட்டலாம், ஆனால் அந்த பழமையான கோயிலை தக்க வச்சு கொள்றதுன்றது மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலா போர்த்துகீசர்களினுடைய வருகையின் போது இருந்திருக்குது. எனவே போர்த்துகீசர்கள் வந்து இடித்தளித்த ஒரு கோயில் இப்போ நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கட்டிடத்தை பாருங்க, ஒரு பழமையான கட்டிடம் மாதிரி இருக்குது. இதுவே பழமையாக இருக்குது. அப்போ முதல் போர்த்துகீசர்களால் இடித்தளிக்கப்பட்ட கோயிலினுடைய பழமை எப்படி இருந்திருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கோயிலை எந்த அளவுக்கு மெருகூட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெருகூட்டி வைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கிற அந்த பகுதியை பாருங்கோ, அது வந்து ஒரு என்ன சொல்கிற தேர்முட்டி. அடுத்தது வந்து இந்த கோயில் இருக்கிற இந்த பகுதியில் அந்த இடத்துல ஒரு அரச மரம் நிற்குது. அது கீழே பிள்ளையார், சைவ கடவுள்களை அந்த இடத்த வைத்திருக்கிறார்கள். அதனால் சில இடங்களில் உள்ள காணொளி எடுக்கிறதுக்கான அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கும். அதிகமாக கோயிலுக்குள்ளே போய் காணொளி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அதால் தான் உள்ளுக்கு போய் எல்லாத்தையுமே காட்டுறதில்லை. இந்த கோயிலினுடைய கருவறை பகுதி இருக்குதானே, அதுவும் வந்து பழைய கட்டிடம், மிக பழமையான கட்டிடம். அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலப்பகுதியில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. நாங்கள் முன்னுக்கு பார்த்த கோபுரம் இருக்குல்ல, அது வந்து மேலே இந்த பகுதியெல்லாம் கருங்கல்லாக இருந்தது. அப்போ அது முன்னைய காலத்தில் கட்டப்பட்டது. அடுத்தது இந்த பகுதிக்கு வாங்கும். இந்த பகுதியில் அந்த கருவறை பகுதியை பாருங்க, தெரியுதா ஆடியோ? அந்த கருவறை பகுதியை பாருங்க, கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்குது. சிவலிங்க அமைப்பு மாதிரி தெரியுது. அடுத்தது வெளியில் இருக்கிற அந்த கருங்கல்லால் செய்யப்பட்ட, கற்களால் செதுக்கப்பட்ட அந்த கீழ் பகுதியை பாருங்க, எவ்வளவு பழமையானதுன்றதை உங்களை சிந்திக்க வைக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த கல்லினுடைய தன்மை மாறுற மாதிரி இதனுடைய அந்த என்ன சொல்கிற பழமையை எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கீழ் கற்பகுதிகளை பார்க்கும்போது அடிப்பகுதியை பாருங்க, இதெல்லாம் அப்படியே பாதுகாக்கப்படுதுன்றது வரவேற்கத்தக்கது. நான் இதை கருங்கல் என்று சொல்கிறேன். ஆனால் ஒரு பக்கம் இது வேறு ஏதாவது வகையான கல்லாக இருக்குமென்றும் எனக்குள்ள யோசனையாக இருக்குது. தெரிந்தவர்கள் நீங்கள் பதிவு செய்யுங்க, இது என்ன வகையான கல்லாக இருக்குமென்று. எனக்குண்டா கருங்கல்லான்றதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அப்படின்னா இது எவ்வளவு பழமையான கோயில்ன்றதை வெறும் வார்த்தையால் மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் இந்த விடயங்களை பார்த்தும் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது அடுத்தது இந்த பகுதியில் ஒரு தேர் நிற்குது. இந்த தேரினுடைய ஆயுட்காலம் அல்லது இது வந்து எந்த காலத்தில் செய்யப்பட்ட தேர் என்பது தொடர்பாக எனக்கு தெரியலை. மிக பழமையான தேர். அடுத்தது வந்து இந்த பகுதியில் பாருங்கள் அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள். நிறைய பேர் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு பழமையான 500 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இருக்குண்டா எல்லாரும் கோயில் கட்டுறார்கள் என்று போட்டு அந்த கோயில் பழமையான கோயில் இடித்து போட்டு புதிய கோயில் கட்டுவார்கள். அது வந்து நீங்கள் உங்கள் வரலாற்றை பின்னுக்கு கொண்டு வரீங்க. இப்போ 1995ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கோயிலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லோரும் கோயில் கட்டுறார்கள்னு போட்டு 2023ஆம் ஆண்டு முழுமையாக இடித்து தரமட்டமாக்கி போட்டு ஒரு புது கோயில் கட்டுறீங்கன்னா அதனுடைய காலம் வந்து 2023 இருந்துட்டு தான் வரலாற்றில் வரும். அது எப்படின்னா ஆய்வுகள் முன்னெடுக்கப்படும் தானே. நாங்கள் இல்லாத காலத்தில் மண்ணுக்குள்ளே இந்த கோயில் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குன்னு எடுக்கிற நேரம் அங்கே வந்து நீங்கள் முதல் கட்டின 1995ஆம் ஆண்டு கோயில் வராது, 2023ஆம் ஆண்டு கோயில் என்று தான் சொல்வார்கள். அந்த அளவுக்கு வரலாறு வந்து என்ன சொல்கிற மழுங்கடிக்கப்படும். அதை மற்றவர்கள் செய்யலை, நீங்களே செய்கிறீர்கள். போர்த்துகீசர்கள் எத்தனையோ பெரிய பிரம்மாண்டமான கோயில்களை அழிச்சிருக்கிறார்கள். இவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று வெறுப்பு தான் வருது. பஞ்சேச்சரங்களில் ஒன்றான முன்னேச்சரத்துக்கு வந்ததில் மகிழ்ச்சி. இங்கே இருந்து நான் புத்தளம் நகர பகுதிக்கு போகிறேன். நம்ம அந்த பகுதியில் பாருங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது.
அதுவுமே வயல் நிலங்களுக்கு மத்தியில் இருக்குது. அங்காலேயும் நிறைய வீடுகள் இருக்குது. ஆனால் நான் இப்படி பார்க்கும்போது வயலுக்கு மத்தியில் இருக்க நல்லா இருக்குது. இதுவே அந்த வீட்டினுடைய மேல் மாடியில் மொட்டை மாடியில்னு பார்த்தா கண்ணுக்கு இதமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல இருக்கிற தண்ணியும் நல்லா இருக்குது. நான் குடிச்சு பார்த்த நேரம் புத்தளம் பிரதான வீதியில் ஏறிட்டேன். நேர போனால் புத்தளம். பழக்கம் இல்லாத சாப்பிட ஏன் வாசம் கூட என்ன கூட வாசம் கூட அதான் இது நல்ல சக்தி உடலுக்கு சக்தியா? இது எங்கெங்கே இருந்து வருது இந்த பழங்கள்? திருந்தி வேலை அங்கே 100 கண்டி மாத்தலை 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு பழம் தாங்க. சாப்பிடு பாப். பழக்கம் உள்ள ஆளு சாப்பிடும் இருக்கா பழைய பாப்? பழைய நல்ல பழமா அளவான பழமா தாங்க, கணக்கா சாப்பிடல. அது இது இல்லை நல்ல இது பழுக்க வைக்கிறது. ஆ பழுத்து விழுந்தது நல்ல விஷயம். இதோட பழுத்து விழுந்தது நல்லா இருக்குமா? வெட்டவா? ஓ வெட்டித்தாங்க பாப். பலாப்பழம் மாதிரியா? பழம் என்ன காயா? இந்த வாசம் வருது. பாய் சீயட்ட ஆட்டை எப்படி கரைச்சலாக இருக்குமா? இது மஞ்சளாக இருக்காதா? மஞ்சளும் இருக்கும், வெள்ளையும் இருக்கும். குடிக்கல அது வந்து சரியான கரைச்சல் போல என்ன? இருக்கு. ஆமாம் சாப்பிடு சாப்பிடுவோம். உள்பகுதியை பாருங்க எப்படி இருக்குன்றா பார்ப்போம். ஓஹோ ஆனா வாசமா இருக்குது, அதிகமான வாசம் வருது என்ன? நல்ல இனிப்பா இருக்கு. வாசம் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பால் குடிக்கும்போது சில பேர் பால் ஒத்து வராதுன்னு சொல்லுவீங்க தெரியுமா? அப்படியா நாங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் சத்தி எடுப்பீங்க. ஏன்னா அதனுடைய வாசனை வந்து பால் வாசனை மாதிரி. அந்த பால் ஆடை காய்ச்சினதுக்கு பிறகு மேலே இருக்குமே, ஆடை எடுத்து கையில் வச்சுருந்தா எப்படியான தன்மை இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. கடிக்கும் போதும் அப்படி அந்த பால் ஆடை கைக்கு வாய்க்குள்ளே கடிபடைக்கு இருக்குமே அப்படி இருக்குது. இது நிறைவான பழம். இங்கே வாங்கோ, இதில் பாருங்கோ 1 2 3 4 5 தண்டு மாதிரி இருக்குது. இப்படி சேர்க்கும் போது ஒவ்வொரு இடைக்குள்ளேயும் பெறும். 1 2 3 4 5 இதழ் மாதிரி அதுக்குள்ள இந்த மாதிரி பழம் இருக்கும். இது இன்னுமே பழுத்தா உறைவிடாமல் சாப்பிட்டு போகலாம். ஐயா சொன்னவர் சாப்பிட்றது கரைச்சலண்டு சாப்பிட்டுட்டோம் பார்த்தீங்களா? நாங்கள் பழங்கள் தான் இப்போ கூட சாப்பிட்றோம், உடம்புக்கு நல்லது தானே. தம்பிக்கு பிடிக்கல போலையா? கதைச்சதுல மகிழ்ச்சி. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? ராஜகருணா. ஆக குறைஞ்சது என்ன விலையில இருக்கு? ஆக கூடினது என்ன விலை? 3000 2500 ஒரு பழம் 3000 ரூபாவா? அப்படி வேண்டி சாப்பிடுவேணுமா? 2000 அது அவருக்கு அதை காட்டி கொண்டு வாங்க. அது 2000 அது 1500 இது 1000 இது 800 ரூபா அது 600 அது பழுத்து 600 ஆக கூடினது 2000 2000 3000
இங்கே உங்கள்கிட்ட என்னகிட்ட இருக்கிறது 2000. ஆனால் 3000 ரூபா வரைக்கும் விற்பனை செய்கிறதா? இந்த வீதியால் பயணம் செய்து வந்த நேரம் அதிகமான தெருவோர கடைகளை பார்க்க முடியுது. அந்த தெருவோர கடைகள் அதிகமாக பழங்கள், இளநீ போன்றவற்றை தான் விற்பனை செய்கிறார்கள். நான் அந்த வீதியால் வந்த நேரம் எனக்கு அந்த தூரியான் பழம் சாப்பிடணும் என்று நிறைய நாள் ஆசை. அந்த அடிப்படையில் தூரியான் பழம் சாப்பிட்டேன். நான் அதை முள்நாரி பழம் என்றும் சொல்கிறார்கள். இந்த தூரியான் பழம் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். முதலாக நான் அதை சாப்பிட்டிருக்கிறேன். இதுக்கு முதல் நீங்கள் இந்த தூரியான் பழத்தை சாப்பிட்டு இருந்தா உங்களுக்கு அந்த முதலாக சாப்பிடும்போது எப்படியான அனுபவம் இருந்ததுன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கள். இல்லை நீங்கள் இனித்தான் சாப்பிட போறீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்குமான்றது கேள்விக்குறிதான். நான் கொஞ்சம் கூட சாப்பிட்டுன்னு எங்கேயாவது மயங்கி விழுகிறனோ தெரியல. இந்த பக்கம் பாருங்க ஒரு பெரிய ஆறு. பகுதியை பார்த்தீங்களா எவ்வளோ வடியாக இருக்குன்னு. அதை விட இதில் ஒரு மரம் நிற்கிது. அது பேர் திடீர்னு ஞாபகம் வரையில. அந்த பூவை பார்த்தீங்களா நல்ல வடிவாக இருக்குதுன்னு. இப்போ இதில் பாருங்க ஒரு உயரத பாலம் இருக்கு. நல்ல வடிவாக இருக்கு உண்மையிலே. புத்தளம் வீதியால் வரும்போது இந்த இடத்தில் ஒரு சந்தி வருகிறது. இதால் திரும்பி போனால் இந்த பக்கம் உடப்பு. இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதில் எழுதியிருக்கு பாருங்க. கொழும்பில் இருந்து புத்தளம் நோக்கி வரும்போது உடப்பு திரும்புகிற வீதி காட்டப்பட்டிருக்கும். அந்த வீதியால் வரும்போது இப்படியே பாருங்க வயல் வெளிதான், பச்சை பசையலண்டு இருக்குது. அடுத்தது இந்த பகுதியில் தென்னை மரங்களும் அதிகமாக தெரியுது. குறிப்பாக புத்தளம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தென்னை மரங்கள் அதிகம். உடப்பு தமிழ் மகா வித்தியாலயம் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது உடப்பு ஸ்ரீ பார்த்த சாரதி திரௌபதி அம்மன் ஆலயம், கிறிஸ்தவ தேவாலயம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்குது. வீரபத்ரகாளி கோயில். குளம் தான், இதை எப்படி சொல்றது, குளம்னே சொல்லலாம். இந்த பெரிய குளம் அது வந்து மழை அதிகமாக பெய்து நீர் தேங்குகிற நேரத்தில் இதால் தான் அப்படி வந்து கடலோட கிழக்குமென்று நான் நினைக்கிறேன். இந்த பாலம் இருக்கிற பகுதியில் இதில் பாலம் இருக்குது. இந்த பகுதியை பாருங்க கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஆனாலும் கடலோட இந்த பகுதியில் தான் கிழக்குமென்று நினைக்கிறேன். எதுக்கும் அந்த அண்ணாவை கேட்போம். அண்ணா, இது மழை நேரம் இந்த இதோட கடலோட கிழக்குமா? இதாலியா கிழக்குறது? சரி. இது என்ன குளம்? இது சிறுகடல். சிறுகடல் என்ன பெரிய தேசம் அது? சிறுகடல் கல்பிட்டி. இது புத்தள கடலோட சம்பந்தப்பட்ட கடல் தான். முந்தல்லேருந்து பார்த்தீங்கன்னா விலங்கு அந்த. ஓ சரி. என்ன உங்களோட பேர்? என்னோட பேர் சுப்பியா. தமிழ் பேசுகிறாக்கள் எவ்வளோ பேர்? தமிழ், முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பேரும் 3 இதுவும் வாழ்றாங்க. குடும்பம் வருமே. உடப்பென்ற பகுதியில் மட்டும். சரி. இந்த வீதியை பாருங்க, ஒரு வாகனம்தான் போகுமென்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் வடிவாக இருக்குது. உடப்பு என்ற பகுதியில் நிற்கிறேன். இங்கே இருந்து புத்தளம் நகர பகுதிக்கு நாங்கள் இன்னும்
31 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். நாங்கள் புத்தளம் வீதியால் நேர போயிருந்தால் இந்த நேரத்துக்கு புத்தளம் நகர பகுதிக்கு போயிருப்போம். ஆனால் உடப்பு என்ற பகுதிக்கு வந்து போவோம்ன்றதுக்காக வந்து நாங்கள் இப்போ உடப்பில் நின்று இனி புத்தள நகர பகுதியில் இருக்கிற நாங்கள் தெரிவு செய்திருக்கிற அறைக்கு போகிறதுக்கு 31 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். இது ஸ்ரீமுருகன் கோயில். தெரிஞ்ச இதில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு. புத்தளத்தில் மதுரங்குழி என்ற இடத்துல நிற்கிறேன். மதுரங்குழி புத்தளத்தில் பாலாவி என்ற இடத்துல நிற்கிறேன். புத்தளம் நகர பகுதிக்கு வந்துட்டோம். நாங்கள் தங்க போகிற அறை இந்த பகுதியில் தான் இருக்குது. இப்போ புத்தளம் நகர பகுதியில் இருக்கிற ஒரு தங்க விடுதிக்கு வந்து இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். இன்றைய நாள் இந்த காணொளியை பார்த்து நீங்கள் இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெண்டா இது வந்து என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு இடங்கள் நாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாள் நின்று பார்க்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு செலவுக்குரிய ஒரு விடயம். எனவே நாங்கள் பயணம் செய்யும்போது பார்க்குற விடயங்களையும் நாங்கள் ரசிக்கிற விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வது வளமை. இப்போ இந்த காணொளியிலே இருந்து விடைபெறுகிறேன். பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மணி பொத்தனை அழுத்தி வைத்திருங்கள். அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்போ இந்த காணொளியிலே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.